அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மருத்துவர் ஆண்டனி மிலாஸ். நமது விவசாயம் வைத்தியசாலையில் தயாரிக்கப்படுகின்ற மிக முக்கியமான பாரம்பரிய மருந்து தான் தாது புஷ்டி லேகியம். இந்த வீடியோவில் நம்ம தாது புஷ்டி லேகியம் எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த வீடியோவில் தாது புஷ்டி லேகியத்திற்கு தேவையான மருந்துகள் வீடியோவில் ஸ்க்ரோலிங்ல ஓடிக்கிட்டே இருக்கும். தாது புஷ்டி லேகியம் சொன்னாலே ஆண்மை குறைவுக்கான ஒரு மருந்து மட்டும்தான் அப்படிங்கிற பார்வை மக்கள்கிட்ட உண்டு. ஆனா இது ஆண்மை குறைவுக்கான மருந்து என்பதையும் தாண்டி உடலில் உள்ள 7 வகையான தாதுக்களான ரசம், ரத்தம், மாம்சம், மேதஸ்ன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு, அஸ்தின்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை, இறுதியாக சுக்ரம் இல்லைன்னா செமன் சொல்லக்கூடிய இனப்பெருக்க திரவம். இந்த 7 வகையான தாதுக்களின் உருவாக்கத்திற்கு ஒரு சிறந்த பாரம்பரிய மருந்தே தாது புஷ்டி லேகியம். ஒருத்தரோட ஆரோக்கியத்திற்கு உடல்ல 7 தாதுக்களின் பலமே மிக முக்கியமானது. 7 தாதுக்களும் ஒண்ணுல இருந்து ஒண்ணு சரியான முறையில உருமாறும் போதுதான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த 7 தாதுக்களுக்கு சமநிலையின்மை உடல்ல உள்ள நோய்களுக்கு வழிவகுக்கும். இந்த 7 வகையான தாதுக்களை வலுப்படுத்த பயன்படுத்துவது தாது புஷ்டி லேகியம். இந்த மருந்தை உடல் ஆரோக்கியத்திற்காக அனைவரும் உட்கொள்ளலாம். இந்த லேகியத்துல இந்த வீடியோவில் நம்ம இந்த லேகியத்திற்கு சேரக்கூடிய மருந்துகளை எல்லாமே இளவரப்பா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இதுல சேரக்கூடிய மிக முக்கியமான மருந்துகளை நீங்க பார்க்கலாம். இப்ப இந்த வீடியோவில் மருந்துகளை இளவரப்பா வறுத்து பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ வீடியோவில் சர்க்கரையை பாகு காய்ச்சி அதுக்கு கூட பூனைக்காளி வித்து, பாதாம், முந்திரி இதோட பால் சேர்த்து, முருங்கை பிசின், பாதாம் பிசின் இதுகளோட சாறு சேர்த்து கிண்டி பாகுபதம் வந்தவுடன் நம்ம ஏற்கனவே பவுடர் பண்ணி வச்சிருக்கக்கூடிய மருந்தையும் சேர்த்து கிண்டி லேகியம் தயார் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு கூட தேன் சேர்த்து திருப்பி ஆறுனதுக்கு பிறகு கொஞ்சம் தேனும் சேர்த்து பத்திரப்படுத்தி மக்களோட ஆரோக்கியத்திற்காக வழங்கி கொண்டிருக்கிறோம். நன்றி, வணக்கம்.